ஹாய். இப்போ ஆக்சுவலாக எல்லா ஃபோனுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் அவ்வளோதான். மிஞ்சி போனால் இது ஃபுல்லாக ஸ்க்ரீன் இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி மாடல் இருக்கும், அப்படி இல்லைனா இது இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்திருக்கிறது மாடல்ஸ் அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் என்ன இதில் எல்லா ஆப்ஷனும் இது உள்ளே ஒரே டிவைஸ்க்குள்ளே எல்லா ஆப்ஷனும் வந்துருச்சு. படம் பார்த்துக்கிறது, பாட்டு கேட்குறது, ஃபோன் பேசுகிறது, கால்குலேட்டர் எல்லாமே, கேமரா எல்லாமே ஒரே ஒரு கட்டத்துக்குள்ளே வந்தாலும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஒரு சுவாரஸ்யம் இல்லை. இந்த ஒரே ஒரு டிவைஸ் வச்சுட்டு எல்லாமே இருக்குது தான். ஆனால் நமக்கு ஒரு ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீலிங் இல்லை. இந்த மாதிரி மொபைல் வந்ததுக்கப்புறம் பல பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது, அதை தவிர்க்க முடியாது. இருந்தாலும் அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஏதாவது ஐடியா கிடைக்கும் காலப்போக்கில். ஓகே, எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து பெருசாக விருப்பம் இல்லை. பட் காலத்தின் கட்டாயமாக இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி பட்டன் ஃபோன்ஸ் அப்படிலாம் இருந்தது. அது நிறைய ஃப்ளிப் டைப்பு, இப்படி ஸ்லைடிங் டைப்பு, இப்படி ஓப்பன் பண்ணுற டைப்புன்னு ஏகப்பட்ட மாடல்ஸ், ஏகப்பட்ட கலர்ஃபுல்லாக நிறைய ஃபோன்ஸ் வந்தது. அது கூட ரொம்ப அழகாக இருந்தது, யூஸ் பண்ணுறப்போ ஒரு சந்தோஷம் இருந்தது. அதுக்கு முன்னாடி லேண்ட்லைன் ஃபோன்ஸ் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. எப்படி பட்டன் ஃபோன் வந்ததோ அந்த மாதிரி லேண்ட்லைன் ஃபோனும் ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ், ஏகப்பட்ட கலர்ஸ், வித்தியாசமாக அப்படியே இருக்கும். அதில் ஒரு மாடல் இது பார்த்தீங்களா. இந்த மாடல் எப்படி இருக்குன்னா, பட்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது, சைடில் இருக்குது, இங்கே வந்து ஒரு சின்ன டவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அண்ட் ரிசீவர் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோன் தான் மாடலில். இது வந்து பேனா ஃபோன் அப்படின்ற ஒரு மாடல். ஸோ வந்து பேட்டரி ஆப்ரேட்டட், 3 பேட்டரி போட்டால் இதில் வந்து இந்த லைட் அதெல்லாம் வரும், அண்ட் கனெக்ஷன் கொடுத்தா மற்ற ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது ஒரு மாடல். அண்ட் இதுக்கு முன்னாடி ஃபோன் கண்டுபிடிச்ச காலகட்டங்கள்லேருந்து ரொம்ப வெரைட்டி மாடல்ஸ், நிறைய மாடல்ஸில் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இந்த பழைய படங்கள், அந்த ரஜினி படங்கள், இந்த 80s வந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபோன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும், வித்தியாசமாக. எப்படின்னா ஒரு கார் மாதிரி இருக்கும், கார்லேருந்து அப்படியே அந்த டாப் வந்து ரிசீவராக இருக்கும். அப்புறம் ஷெல், இந்த முத்து இருக்கு இல்லையா, முத்து சிப்பி, இப்படி ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஃபோன் இருக்கும், ரிசீவர் இருக்கும், அண்ட் க்ளோப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவாக வேறு மாடல்ஸில் ஃபோன்ஸ் இருந்தது, பட்டன் ஃபோன்ஸ் இருந்தது. அண்ட் இந்த டயலர் ஃபோன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, டயலர் ஃபோன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது டயல் பண்ணுற மாதிரி. இந்த ஆக்சுவலாக இதில் வந்து இந்த நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இப்படி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம இப்படி சுற்றணும் ஒரு பாயிண்ட் வரைக்கும். இங்கே வந்து ஒரு ஸ்டாப்பர் ஒன்று இருக்கும், இந்த ஸ்டாப்பர் வரைக்கும் இந்த நம்பரை சுற்றணும். இப்படி சுற்றினோம்னா அது அழகாக மறுபடியும் அதோடைய பொசிஷனுக்கு வரும். இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் ரிங் போகும், எத்தனை நம்பரோ அதை அடித்தோம்னா ரிங் போகும். இந்த ரிசீவர் எடுத்து பேசிட்டு மறுபடியும் இதில் வச்சுக்கலாம். ஸோ இந்த பழைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு எமர்ஜென்சி காலகட்டம்னா டக்குன்னு இதில் வேறு இது பண்ணுவாங்க, ஃபோன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா. இந்த மாதிரி இந்த ஃபோன்ஸ்லாம் இருக்கும்போது ரிங் அடிக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், யாரோ ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும், எடுத்து பேசுகிறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ நமக்கு ரிங் அடிக்கும்போது தெரிஞ்சிருது யார் கூப்பிட்றா அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் வந்துடுது, அவங்கள பற்றி முழு ஜாதகமே கூட வந்துடுது. பட் இந்த ஃபோன்ஸ்லாம் இருக்கும்போது ரொம்ப லிமிட்டடாக தான் கால்ஸ் வரும். அந்த கால்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஃபீலிங். யாரோ நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க யார் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அண்ட் ஃபோன் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த நம்பர் வந்து இதில் போட்டிருப்பாங்க, இந்த ஃபோனுடைய நம்பரே இதில் போட்டிருப்பாங்க. இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஃபோனுடைய நம்பர். அண்ட் ரொம்ப லிமிட்டடான ஆளுங்க தான் ஃபோன்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்றதுனால நமக்கு ஃபோன் நம்பர்ஸ் எல்லார் நம்பரும் ஞாபகம் இருக்கும். யாராவது சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்க நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். என்ன முன்னாடி வந்து இந்த டயல் கோடு இருக்கும், அதாவது ஊர் கோடு, எஸ்டிடி நம்பர் இருக்கு இல்லையா, அது இப்போ எல்லாமே 10 நம்பர் தான். இதுக்கு அடுத்து அந்த 10 நம்பர் போய்ட்டு 12 நம்பர் அந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு நம்பர் 2 நம்பர் அப்படி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபோன் கண்டுபிடிச்ச காலகட்டங்களுக்கு அப்புறம் எந்த மாதிரியான ஃபோன் லைன்ஸ் இருந்தது, நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபபெட்லேயும் நம்பர்ஸ் இருந்தது. அதாவது A23 அப்படிலாம். அப்புறம் அவங்களுடைய நேம், இப்போ நம்மளுடைய நேமுக்கு வந்து இப்போ ஆர்பிட்டா அப்படின்னா ஆர்பிட்டா நம்பர், அப்படியும் அந்த காலங்களில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேர் கூட ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர், அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் அப்போ இருந்திருக்கு. அண்ட் 1920கள் நினைக்கிறேன், அந்த காலகட்டங்களிலே ஃபோன்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. டயலர் ஃபோன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். இப்போ நம்ம பெட்ரோல் பங்க்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஏரியாவில் பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த ஆண்டனா ஓப்பன் பண்ணி அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு டிவைஸ். அந்த டிவைஸில் ரிசீவரும் அது கூட ஒரு ஆண்டனா, இல்லைனா அந்த ஆண்டனா வந்து ஹேட்டில், கொடையில் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபோனில். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஆண்டனா டிஷ் மாதிரி, சின்னதாக டிஷ் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அது இன்னொருத்தருக்கு, அந்த ரிசீவருக்கு ஃபோன் அடிக்குது, அவங்க எடுத்து பேசுகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ சிக்னல்ஸ்.
இந்த வாக்கி டாக்கிலாம் செயல்படுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிக்னல்ஸில் அந்த காலங்களில் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் முன்னாடி சிங்கிள் லைன் ஃபோன்ஸ், அதாவது எப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் ஃபோன் லைன்ஸ் எப்படின்னா ஒரு சிங்கிள் லைன் தான். அந்த சிங்கிள் லைன்னா ஒரு ஏரியா இருக்கும். இப்போது ஒரு சென்னையில் ஒரு பார்ட் அண்ணா நகர்னு வச்சுக்கோம். அந்த அண்ணா நகரில் ஒரு 40 வீடு இருக்குன்னா அந்த 40 வீட்டுக்கும் ஒரே லைன் தான் இருக்கும், ஒரே நம்பர் தான். அந்த 40 லைனில் நம்ம வந்து ஒரு ஏரியாவிலேருந்து அந்த அண்ணா நகர் லைனுக்கு வந்து நம்பர் போடுறோம் பேசணும் அப்படின்னா எல்லார் வீட்லையும் ஃபோன் அடிக்கும். ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா அந்த 40 பேர் வீட்லையும் ஃபோன் அடிக்கும். எல்லாரும் எடுத்து யார் பேசுறது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி இங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்னா அந்த சொந்தக்காரங்க மட்டும் பேசுவாங்க, மீதி எல்லாரும் ஃபோனை வச்சிருவாங்க. அவங்களுக்கு வேலை இருந்தால் ஃபோனை வச்சிருவாங்க, இல்லை வேலை இல்லாதவங்களா இருந்தால் சரி என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்பாங்க, அந்த ஃபோன் எடுத்து ஒட்டு கேட்பாங்க. அப்புறம் அந்த ஃபோன் லைன்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டடுங்கிறதுனால எல்லாரும் ஒரே லைனில் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு குரூப் சாட் மாதிரி, ஒரு குரூப் சாட்னா இப்போ இன்டர்காம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த லைனுக்குள்ளே எல்லாரும் ஃபோன் எடுத்து அவங்களுக்குள்ளே பேசிட்டு சாட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் அந்த காலகட்டங்களில் இருந்திருக்கு. ஃபோன் லைன்ஸ் வந்து இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் 1900s, அதாவது 1800ஸ்லேயும் வீடியோ காலிங் ஃபோன்ஸ், அந்த டைம்லேயும் வீடியோ காலிங் ஃபோன்ஸ்ன்ட்டு இருந்திருக்கு. அந்த வீடியோ காலிங் ஃபோன்ஸ் எப்படின்னா இப்போது இந்த டயலர் ஃபோன்லேயே வந்து ஒரு டிவி ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கேமரா ஆப்ஷனும் இருக்குது. அந்த டயலர் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா 1850 1950 தெரியல, எக்ஸாக்டாக அந்த இயர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த காலகட்டங்களிலே வந்து வீடியோ ஃபோன்ஸ் இப்படி இந்த டயலர் ஃபோன்ஸ்லேயும் வந்து வீடியோ காலிங், லேண்ட்லைன் ஃபோன்ஸ்லேயே வீடியோ காலிங் ஃபெசிலிட்டிஸ் அப்பயே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஃபாரினில் இருந்தது தவிர நம்ம ஊரில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. அண்ட் இன்டர்காம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு சிசிடிவி கேமரா வித் ஃபோன், அந்த மாதிரி ஃபோன்ஸ் இருந்திருக்கு. அந்த ஃபோனுடைய வேலை என்னென்னா காலிங் பட்டன் இருக்கு இல்லையா, காலிங் பெல் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபோன். அதாவது இது இந்த வீட்டுக்கு காலிங் பெல் அட்டாச் பண்ணுறாங்க இல்லையா, காலிங் பெல்ல இருக்கும்போது வெளியில் யார் இருக்கா அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி காலிங் பெல்ல இது கண்டுபிடிச்ச பல வருஷம் ஆகுது. இந்த காலிங் பெல்ல ஒரு கேமரா கொடுத்துருப்பாங்க அண்ட் இதில் ஸ்பீக்கராக இருக்குது. யாராவது வந்து இந்த காலிங் பெல்ல கிளிக் பண்ணாங்கன்னா அமுக்குனாங்கன்னா உள்ளே வந்து இதில் ரிங் அடிக்கும். ரிங் அடித்ததும் நம்ம இதை எடுத்து பேசணும். இதை எடுத்து பேசுகிறதா இருந்தால் பேசலாம், அவர் யார் வெளியில் இருக்கா அப்படின்றத நம்ம இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மானிட்டர் ஆன் பண்ணோம்னா இந்த வெளியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த அவுட்டோர் யூனிட்லேருந்து கேமராவில் இங்கே ஃபேஸ் தெரியும், அவங்க யார் வெளியில் யார் இருக்கா அப்படின்றது நமக்கு உள்ளே இருந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு சப்போஸ் அவங்ககிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்கணும்னா இந்த ரிசீவரில் பேசலாம். ஹலோ என்ன விஷயங்க, யார் நீங்கள் அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு இங்கே வந்து இதில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இந்த ஸ்பீக்கரில் அவங்களுக்கு கேட்கும் அண்ட் இதில் மைக்கும் அட்டாச்சாக இருக்குது. அதனால் அவங்க வெளியிலேருந்து பதில் சொன்னால் நமக்கு இந்த ரிசீவரில் இங்கே பேசிக்கலாம். ஸோ இதுவும் பல வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் 1-2 பேர் வீட்டில் இருந்திருக்கலாம் மேபி, பட் ஃபாரினில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஃபோன்ஸ் பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கா? நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ்க்குலாம் இது தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். 80s 60s ஆளுங்களுக்கு இதெல்லாம் பரிச்சயமாக இருக்கும், தெரிஞ்சிருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட இந்த ஃபோன் இருந்ததா? என்ன மாடல் ஃபோன் பார்த்துருக்கீங்க? எந்த ஃபோன் பார்த்து ஆச்சரியப்பட்டீங்க? நீங்கள் பார்த்ததில்ல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.